Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் 2023க்கான டென்டேட்டிவ் டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை அஃபிஷியல் என்டிஏ செக்ரட்டரிஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். என்டிஏ இதில் ஃபஸ்ட்டு அவங்க என்டிஏ அஃபீஷியல் சொல்கிறது என்ன அப்படின்னா, பேண்டமிக் ஹேஸ் ஹேட் ஏ சிக்னிஃபிகன்ட் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மெடிக்கல் எஜுகேஷனில் எக்கச்சக்கமான நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தியிருக்கு இந்த பேண்டமிக்னால. அது என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். வைல் மெடிக்கல் காலேஜஸ் அகாடமிக் ஸ்கெடியூல்ஸ் ஹேவ் பீன் இம்பேக்டட். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர்னால் 1.5 years ஆகும். எதுனால அப்படின்னா அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி 3 லெசனையும் முடிக்கிறதுக்கு. பட் இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் 4 month ஆர் 5 month கிட்ட ரெடியூஸ் பண்ணுற நிலமை வந்துருச்சு இந்த பேண்டமிக்னால் அப்படின்னு இருக்காங்க. ரெண்டாவது இம்பாக்ட் என்னன்னு பாருங்கள். டியூ டு தி ஸ்ட்ராங் டிமாண்ட் ஃபார் டாக்டர்ஸ் பிஜி எக்ஸாம்ஸ் ஹேட் டு பி போஸ்ட்பான். டாக்டர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து போராட்டம் பண்ணி செஞ்சு அந்த பிஜி எக்ஸாம்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க, போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்காங்க. விச் அதனால் வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நெக்ஸ்ட் தி நாக் ஆன் எஃபெக்ட் வாஸ் ஏ 4 month டிலே இன் தி ஃபஸ்ட் இயர். இப்போ போய் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 month வந்து டிலே ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து 4 month டிலே ஆயிடுச்சு. இல்லைனா எப்பயுமே வந்து ஆகஸ்ட்டில் கவுன்சிலிங், எல்லா கவுன்சிலிங் முடிஞ்சு செப்டம்பரில் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். பட் இப்போ பாருங்கள் 2 month அங்கிட்டு ஒரு கடைசி அந்த கவுன்சிலிங் முடிக்கிற. அப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருங்கிற 4 மாதம் நம்மளுக்கு ஓடுறதுனால 4 month நம்மளுக்கு டிலே ஆயிடுச்சு ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதனால இப்போ நீட் 2023 எக்ஸாம் டேட் மே ஆல்சோ ஷிஃப்டட் டு ஜூலை. அக்கார்டிங் டு தி ரிப்போர்ட், although June 18 appears to the idea and latest date for the exam to be administrative. அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்டிஏல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 3 டென்டேட்டிவ் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ லேட்டரலாக பார்ப்போம். அந்த லேட்டரில் June 18 தான் நம்மளுக்கு பெஸ்ட் டேட் ஃபார் நீட் 2023 கண்டக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத டிசிஷனாக அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இஸ் ஆன்டிசிபேட்டட் டு பிகின்ஸ் ஆன் February 1, 2023 அண்ட் என்டிஏ இஸ் ஒன்லி ரெக்வயர்ட் டு நோட்டிஃபை தி டே பை January 23. அப்போ 2023 ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீட் 2023 எக்ஸாம் எழுத போகக்கூடிய மாணவர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணுறது அப்படி இருக்கும் அப்படின்னா February 1, 2023 ஸ்டார்ட் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. என்னோட உத்தேசம் அப்படின்னா நீட் 2023 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட சஜெக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மேல தான் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, May 7 நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் படித்தாதான் நீங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய மாதத்தை எஃபெக்டிவாக பயன்படுத்துவீங்க. இல்லை நம்ம ஜூனில் தானே எழுத போகிறோம், ஜூலையில் தானே எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி படிச்சிங்க அப்படின்னா நீட் 2023 கொஞ்சம் நீங்கள் அசால்ட்டு விட்டுருவீங்க. கடைசியில் February உட்காந்து மாங்கன்னு படிப்பீங்க. ஓகே, அதனால் என்ன சொல்கிறேன்னா May 7 உங்களுக்கு எக்ஸாம் நினச்சி படிங்க. இதெல்லாம் வந்து அவங்க டென்டேட்டிவாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு லிஸ்ட்டு தான். ஓகேவா, நீங்கள் அதனால் May 7 உங்களுக்கு எக்ஸாம்னு சொல்லி நீங்கள் குறித்து கண்டிப்பாக இப்போ இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக முடிச்சாலும். இப்போ தான் டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மொத்தம் 5 மாதம் இருக்குது. 5 மாதத்தில் எக்கச்சக்கமானதை ரிவைஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் எல்லாமே எழுதிடலாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு என்டிஏ கொடுத்த நம்மளுக்கு டென்டேட்டிவ் டேட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 3 டேட்ஸ் வந்து என்டிஏலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீட் 2023 எக்ஸாம் டென்டேட்டிவ் டேட்ஸ் என்டிஏ ஹேஸ் reportedly suggested 3 potential dates: May 28, June 11 and June 18. According to an NTA statement, there is a good probability that the exam will be held before June. தட் பேண்டமிக் ஸ்கெடியூல்ஸ் கேன் பி அட்ஜஸ்ட். இப்போ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நீங்கள் 2023 வரக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் வந்து கரெக்டாக நீங்கள் அதை முடிக்கணும். அதில் உங்களுக்கு டிலே ஆகிடக்கூடாது. 4 month 5 monthsன்னு ஆச்சு அப்படின்னா நீங்கள் நீட்டெல்லாம் நல்லா எழுதிருவீங்க. ஆனால் பட் எம்பிபிஎஸ் போய் அந்த ஃபஸ்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து நேரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு தான் எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 டேட்டில் கண்டிப்பாக ஜூனுக்கு முன்னாடியே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அப்போ May 28 இருக்கும். 28 May 28 ஃபஸ்ட்டு சஜெக்ஷன். என்னோடய சஜெக்ஷன் May 28 எக்ஸாம் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா June 11 இருக்க வாய்ப்பு இருக்குது. June 11 இந்த 2 டேட்டில் ஏதாச்சும் கன்ஃபார்ம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ தான் அவங்க ஜூலையில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜூலை ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 2nd week ஆர் 3rd week கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் முடிக்க சான்ஸ் இருக்குது. செப்டம்பரில் நீங்கள்
கேரி ஆன் பண்ணி போயிடலாம், காலேஜுக்கு நீங்கள் போயிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த அகாடமிக் இயர் எந்த ஒரு மாதம் கூட உங்களுக்கு டிலே ஆக வாய்ப்பு கிடையாது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்டிவாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இந்த டிசிஷன், இந்த 3 டேட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இந்த 3 டேட்டில் என்னோட சஜெக்ஷன், மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சஜெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 28 அண்டு June 11 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா June 18 அப்படின்னா நெக்ஸ்ட்டு July 18 ஆயிடும். அப்போ அந்த மந்த்து ஃபுல்லாக ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. July 18 ரிசல்ட் வந்து July 18 அந்த மந்த் ஃபுல்லாக ஓடுறது, அதனால் June 11 வைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இதுதான் வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் நீட் 2023க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை தெளிவுபடுத்துங்க. ஓகேவா, நல்லா எஃபெக்டிவாக படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.